Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த சேனல்ல நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. பிராத்மிக் எக்ஸாம்ல இருக்கிற சரல் ஹிந்தி பூஜினி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக்ல இருக்கிற லெசன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அண்ட் பிராத்மிக் எக்ஸாம்ல இருக்கிற கிராமர் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. கிராமர் லெசன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இது எல்லாமே தனித்தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க நம்ம சேனல் நேமை ப்ரெஸ் பண்ணி அதுல இருக்கிற பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன டாபிக் வீடியோஸ் வேணும், ஸ்போக்கன் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் வேணும்னா நீங்க அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்போக்கன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அந்த நேமை கிளிக் பண்ணி நீங்க ஸ்போக்கன் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்ஜெக்டிவ்ஸ், தமிழ்ல பண்பு பெயர்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? நவுன் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஸோ ஒரு பெயர்ச்சொல், அந்த பெயர்ச்சொல்லுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்றதுதான். எக்ஸாம்பிளுக்கு நல்ல பையன் அப்படின்னு சொல்றது. பையன் அப்படிங்கிறது இங்க ஒரு நவுன் வேர்டு, பெயர்ச்சொல். அதனுடைய பண்பு நல்ல, நல்ல பையன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல பையன், சிறிய பையன், பெரிய பையன், ஸோ கருப்பான, வெள்ளையான, இந்த மாதிரி கலர்ஸ் சொல்றது. ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்காக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில என்னென்ன அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குதோ அதுல சில அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். சில கைடன்ஸும் இந்த வீடியோல இருக்குது. அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு கைடன்ஸும் இந்த வீடியோல இருக்குது. ஹிந்தியில இருக்கிற அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன கைடன்ஸ் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஹிந்தியில ஆ சவுண்ட்ல முடிகிற சில அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸை இ சவுண்ட் அண்ட் ஏ சவுண்ட்ல மாத்தி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சா, அச்சா அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் வேர்ட். அதுக்கு மீனிங் என்னன்னா நல்ல, குட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆ சவுண்ட்ல முடியுது, அச்சா ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருக்குது. இது அச்சி, அச்சே, இ சவுண்ட் அண்ட் ஏ சவுண்ட்லயும் சொல்லுவோம். அச்சா, அச்சி, அச்சே. ஸோ மூணுக்குமே என்ன மீனிங்னா நல்ல, குட் அப்படின்னு தான் மீனிங். ஸோ அப்போ எப்போ அச்சா அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அச்சே யூஸ் பண்ணோம், எப்போ அச்சே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோமா, கா, கே, கி எப்போ எப்படி யூஸ் பண்ணோம்னு பார்த்தோமா. கா யூஸ் பண்ணா நெக்ஸ்ட் வர நவுன் வேர்ட் வந்து சிங்குலர் பாய் வேர்டா இருக்கணும், சிங்குலர் மஸ்குலின் வேர்டா இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்க ஆ சவுண்ட்ல முடிக்கிற அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு நெக்ஸ்ட் ஒரு சிங்குலர் மாஸ்குலின் வேர்டு தான் வரணும். இ சவுண்டுக்கு அப்புறம் வர நவுன் வந்து எப்படி வரணும்னா ஒரு கேர்ள் வேர்டா இருக்கணும். ஓகேங்களா, ஒரு கேர்ள் வேர்ட். அது சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டா இருக்கலாம். ஒரு கேர்ள் நவுனா இருந்தாலே அச்சி தான் வரும். அச்சைக்கு நெக்ஸ்ட் வர நவுன் எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ளூரல் இல்லைன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் மஸ்குலின் வேர்டா இருக்கணும். ஸோ சேம் தான். லாஸ்ட் நம்ம கா, கே, கி என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ரூல் தான் இதுக்கும். ஓகே, அச்சா, அச்சி, அச்சே ஆ சவுண்ட்ல முடியறதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்க கீழே சில அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட மீனிங்கும் கொடுத்துருக்கிறேன், பார்க்கலாம். அச்சா, அச்சா மீன்ஸ் குட், நல்ல. புரா, பேட், கெட்ட. படா, பிக், பெரிய. சோட்டா, ஸ்மால், சிறிய. லம்பா, லாங், நீளமான. ஊஞ்சா, ஹை, உயரமான. ஸோ இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடிஞ்சது எல்லாமே இ சவுண்ட், ஏ சவுண்ட்ல மாற்ற முடியும். அச்சா ஆல்ரெடி பார்த்துட்டோம். புரா, புரி, புரே. படா, படி, படே. சோட்டா, சோட்டி, சோட்டே. லம்பா, லம்பி, லம்பே. ஊஞ்சா, ஊஞ்சி, ஊஞ்சே. ஸோ இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடியறது எல்லாமே இ சவுண்ட், ஏ சவுண்ட்ல மாற்ற முடியும். நெக்ஸ்ட் நீச்சே, நீச்சேனா என்ன அர்த்தம்? கீழே, பிலோ, அண்டர் அப்படின்னு அர்த்தம். மீட்டா, ஸ்வீட், இனிப்பான. கடுவா, பிட்டர், கசப்பான. கட்டா, சோர், புளிப்பான. காரா, சால்ட்டி, உப்பான. ஆலசி, ஆலசினா லேசி, சோம்பலான. சக்ரிய, ஆக்டிவ், எனர்ஜெட்டிக் பர்சன், ரொம்ப சுறுசுறுப்பானவங்க சொல்லுவோம். சக்ரிய அப்படின்னா எனர்ஜெட்டிக். மோட்டா, ஃபேட், தடிமனான. பத்லா,
thin ஒல்லியான மெல்லிசா இருக்கிறது. प्यारा लवली அன்பான. சுந்தர் pretty அழகான. ठंडा cold குளிர்ந்த. गरम hot சூடான. இப்ப சில sentences with adjective words ஓட பார்க்கலாம். वह बहुत अच्छा लड़का है. वह बहुत अच्छा लड़का है. அவன் ரொம்ப நல்ல பையன். बहुत अच्छा அப்படின்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம். वह बहुत अच्छा लड़का है. அவன் ரொம்ப நல்ல பையன். he is a good boy. वह एक मोटी लड़की है. वह एक मोटी लड़की है. மோட்டினா குண்டானன்னு பார்த்தோம். அவ ரொம்ப குண்டான பொண்ணு. அவ ஒரு குண்டான பொண்ணு. ஐஸ்வர்யா ராய் एक सुंदर औरत है. ஐஸ்வர்யா ராய் एक सुंदर औरत है. औरतனா விமன் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யா ராய் ஒரு அழகான பொண்ணு. ஸ்னேகா थोड़ा ठंडा पानी दे दो. ஸ்னேகா थोड़ा ठंडा पानी दे दो. ஸ்னேகா கொஞ்சம் தோடான அர்த்தம் கொஞ்சம். சம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி கொண்டு வா. जीवन गरम पानी पीता है. जीवन गरम पानी पीता है. जीवन சூடான தண்ணி குடிக்கிறான். हॉट वाटर குடிக்கிறான். छोटा भाई बहुत आलस लड़का है. பாய்னா பிரதர்னு அர்த்தம். छोटा பாய்னா யங்கர் பிரதர், ஸ்மால் பிரதர், அதாவது தம்பின்னு அர்த்தம். படா பாய் அப்படின்னு சொன்னா எல்டர் பிரதர், பிக் பிரதர்னு அர்த்தம். எல்டர் பிரதர் அண்ணன். बड़ा भाई அண்ணன், छोटा भाईனா தம்பி. छोटा भाई बहुत आलसी लड़का है. சின்ன பையன். தம்பி ஒரு ரொம்ப சோம்பேறித்தனமான பையன், லேசி பாய். ये फल बहुत मीठा है. फल அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரூட், பழம்னு அர்த்தம். இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. वह एक बुरी लड़की है. அவ ஒரு கெட்ட பொண்ணு. वह एक बुरी लड़की है. She is a bad girl. बालू एक सक्रिय लड़का है. बालू एक सक्रिय लड़का है. பாலு ஒரு ஆக்டிவான பையன், எனர்ஜெட்டிக்கான பையன். சக்ரியனா ஆக்டிவ், சுறுசுறுப்பான. So बालू is a active boy. हिमालय बहुत ऊंचा पर्वत है. हिमालय बहुत ऊंचा पर्वत है. हिमालयाना இமயமலை. बहुत ऊंचा ரொம்ப உயரமான. पर्वतना என்ன அர்த்தம்னா மலை, மவுண்டெயின். हिमालय बहुत ऊंचा पर्वत है. இமயமலை ரொம்ப உயரமான மலை. இந்த வீடியோல இருக்கிற இந்த கைடன்ஸ் இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணவும் செஞ்சிருங்க. பாய்.